You can now make online payments to Sri Lanka Standards Institution via GovPay. இந்த உயரிய சபையிலே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இங்கு இந்த உயரிய சபையிலே வருகை தந்திருக்கின்றோம். இந்த சபையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லது எவ்வாறு நாங்கள் வார்த்தை பிரயோகங்களை செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒரு வரைமுறைகள் இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய பலவீனங்களையோ ஒரு மனிதனுடைய இயலாமையோ சுட்டிக்காட்டி ஒரு ஏளனம் செய்து பேசுவது என்பது அந்த பேசுகின்ற மனிதன் மிகவும் ஒரு பலவீனமானவன் அல்லது மிகவும் ஒரு கீழ்மட்டத்திலானவன் என்ற வகையில் தான் கொள்ளப்படுவார்கள். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலாவது இவ்வகையான விடயங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்று இந்த வரவு செலவு திட்ட எமது ஜனாதிபதியின் ஊடாக இங்கு முன்மொழியப்பட்ட எமது வரவு செலவு திட்டத்தை நோக்கும்போமானால் எமது நாடு பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நம்பிக்கையோடு படிப்படியாக பயணித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த கால நிதிநிலைமை அறிக்கைகளை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது, கடந்த காலத்திலே நாங்கள் இந்த நாட்டினை பொறுப்பெடுக்கும் பொழுது ஒரு விலங்கினுடைய வால்பகுதி எவ்வாறு கீழ்நோக்கி வளர்ந்து செல்கின்றதோ அந்த வகையிலே மறை 7% காணப்பட்ட அந்த பொருளாதார வளர்ச்சியானது, உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. தற்பொழுது மிகவும் விரைவாக வளர்ச்சி அடைந்து 4% அதாவது +4% உயர்ந்துள்ளது. இதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இது முக்கியமான அர்ப்பணிப்புகளின் ஊடாகவே இவ்வகையான ஒரு நிலைமை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். அத்தோடு எமது டாலரின் கையிருப்பானது 6 பில்லியனை எட்டியிருக்கின்றது. அதேவேளை 1 டிரில்லியன் இலங்கை ரூபா நாட்டின் கையிருப்பில் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலை இந்த ஒரு வருடத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டினை நாங்கள் அனைத்து விதமான ஊழல் மோசடிகளிலிருந்து மீட்டு வருகின்ற அதேவேளை பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை எமது அரசாங்கம் பேணி வருகின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே எதிர்க்கட்சியினர் கூறியிருந்தார்கள் 2028ஆம் ஆண்டு வரும்பொழுது இந்த நாடு கடன் சுமையை மீள முடியாத ஒரு மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் என்று. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகின்றோம், நாங்கள் கடனை செலுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்ற கடனுக்கான வட்டியையும் சேர்த்து செலுத்தி கொண்டிருக்கின்றோம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அதாவது அந்த நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்கான மீள் செலுத்த வேண்டிய கடன் தொகையிலே 1878 மில்லியன் ரூபாவை செலுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதே போல உங்களுக்கான காலம் நிறைவடைகின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களை சற்று ஒரு நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல 2617 மில்லியன் ரூபாவை நாங்கள் இவர்கள் கடந்த காலங்களிலே பெற்ற கடனுக்காக வட்டியையும் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது மொத்தமாக படுகடன் சேவைக்காக 4495 பில்லியன் ரூபாவை எங்களுடைய அரசாங்கம் செலுத்த இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இதைவிட 4485 மில்லியன் ரூபாவை எமது மக்களினுடைய நாட்டின் அபிவிருத்திக்காக நாங்கள் செலவு செய்திருக்கின்றோம். மொத்த செலவினமாக 8980 பில்லியன் ரூபாய் நாங்கள் உத்தேசமாக செலவுகளில் ஈடுபடுத்த இருக்கின்றோம். இங்கே ஒரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால், கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இதிலே 50% மேற்பட்ட செலவு நாங்கள் கடனை செலுத்துவதற்கும் வட்டியை செலுத்துவதற்கும் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த தொகை மக்களினுடைய அபிவிருத்திக்கு செலவு செய்யப்படுமானால் எமது நாடு மிக விரைவாக அபிவிருத்தியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியிலே நாங்கள் இதை பூரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். அத்தோடு கடந்த நேற்றைய தினம் உரையாற்றி சென்ற உறுப்பினர்கள் இங்கு இருந்தார்கள், வடக்கு மாகாணத்துக்கு எந்தவித ஒதுக்கீடும் வரவில்லை என்ற வகையிலே இங்கு உரையாற்றி சென்றிருந்தார்கள். நான்
ஒரு சில புள்ளி விவரங்களை இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். மன்னார் வைத்தியசாலைக்கு 230 மில்லியன் ரூபாய் திடீர் விபத்து பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு குழாய் மூல நீர் வழங்குவதற்கு 6 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல முருங்கன் சிலாவத்துறை பாதை அகலமாக்குவதற்கும் மாங்குளம் பாதை அகலமாக்குவதற்கும் ஆவரங்கால் தொண்டமானாறு வீதி புனரமைப்பதற்கும் ஜாழ்ப்பாணம் பொன்னாலை வீதி புனரமைப்பதற்கும் நிறைவடைகின்றது. இவற்றுக்காக இவ்வாறு பல்வேறு விடயங்களுக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு எமது அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாணத்துக்கு முதல் முறையாக 1285 மில்லியன் ரூபாயில் மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் கடல் அட்டை குஞ்சுகளை வளர்ப்பதற்காக நெக்டா நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற என்ற விடயத்தையும் இவரிடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.